வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் கடை. தேநீர் கடை பகுதியில நம்ம வாரம் ஒரு அற்புதமான ஆளுமைய சந்திச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சந்திக்க போற ஆளுமை யார் தெரியுமா? குழந்தைகளின் நேசகர், மாணவர்களின் நல்லொழுக்கத்தை மேம்படுத்த சிறப்பு செயல்பாடுகளை மேற்கொள்ளும் சிறந்த பண்பாட்டாளர், தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறையின் மணற்கேணி செயலியில் இடம்பெற்றிருக்கும் சிறந்த கல்வியாளர், நன்னெறி ஆசிரியர், நல்லாசிரியர் போன்ற விருதுகளுக்கு சொந்தக்காரர், சேலம் மாவட்டம் தாரமங்கலம் வாரக்கல்லூர் அரசு நடுநிலைப்பள்ளியின் இடைநிலை ஆசிரியர் திருமதி அருள்தேவி அவர்களை தான் சந்திக்க போறோம். வழக்கம் போல சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்க இருக்கிறாங்க நம்ம ஆர்ஜே டாக்டர் கிருஷ்ணா கணேஷ் அவர்கள். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் டீச்சர். நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம் தேநீர் கடை நேர்காணல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்கு மகிழ்ச்சியோட வரவேற்கிறோம். பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப அப்படி குழந்தை மாதிரி கொஞ்சம் பேசுறீங்க, நல்லா இருக்கு. டீச்சர், நல்லொழுக்கத்துல சிறந்து விளங்குற உங்களோட மாணவர்களுக்கு ஊக்க பரிசுகள் தர்றீங்கன்னு கேள்விப்பட்டோம். நீதி கத்து கொடுக்கிற மாறல் வகுப்புகளே இல்லாத இந்த காலத்துல இப்படி ஒரு பரிசை கொடுத்து ஊக்கப்படுத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காக உங்களுக்கு பட்டாம்பூச்சி எஃப்எம்மோட இனிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களோட இளமை பருவம் பத்தியும் கல்வி பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா நம்ம எஃப்எம் நேயர்களுக்கு சொல்லுங்க. என்னோட தந்தை ஆசிரியரா வேலை பார்த்தாரு. அம்மா இல்லத்தரசி. எனக்கு உடன் பிறந்தவங்க 2 சகோதரர்கள். சேலம் மாவட்டத்துல இருக்கிற நங்கவல்லிங்கிற ஒரு கிராமத்துலதான் என்னுடைய ஆரம்ப கல்வி முடிச்சேன். வனவாசியில உயர் கல்விய முடிச்சேன். மேட்டூர்ல மேல்நிலை கல்வியை முடிச்சேன். நாமக்கல் மாவட்டத்துல இருக்கிற ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்துல ஆசிரியர் பயிற்சியை முடிச்சிட்டேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல தொலைதூர கல்வி மூலமா தமிழ்ல முதுகலை பட்டமும் ஆங்கிலத்துல இளங்கலை பட்டமும் நான் பெற்றிருக்கேன். 2005 ஆசிரியர் பணி கிடைச்சது. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆசிரியர் பணி செய்துட்டு இருக்கேன். மகிழ்ச்சிங்க. அப்புறம் சேலம்னாவே மாம்பழம், எஃகு தொழிற்சாலை இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். ஆனா இப்ப உங்களை ஞாபகம் வர்ற அளவுக்கு சமூக வலைத்தளங்கள்ல மாணவர்களுக்குன்னே பயனுள்ள ஏராளமான காணொளிகளை போட்டுட்டு வரீங்க. இந்த ஐடியா எப்ப வந்தது, எப்படி வந்தது, யாராவது உந்துதலா இருந்தாங்களா? இத பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே பேப்பர் கேமராவில போட்டோ எடுத்துட்டு இருப்பேன். போட்டோ எடுக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடித்தமான விஷயம். எனக்கு 9ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கப்ப என்னோட தாய் மாமா கேமரா, உண்மையான கேமரா வாங்கிட்டு கொடுத்தாரு. அப்ப எனக்கு இயற்கைய அதிகமா போட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டோ எடுத்துட்டு இருப்பேன். இப்போ பணியில சேர்ந்ததுக்கு அப்புறம் பள்ளியில நடக்கிற முக்கியமான நிகழ்வுகளை காணொளிகளா பதிவு செய்ய ஆரம்பிச்சேன். அந்த காணொளிகளை பல குழுவுல போடும்போது அதுல இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் பார்த்துட்டு ஸ்பான்சர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க நம்ம குழந்தைகளுக்கு. இது என்னோட தலைமை ஆசிரியர், அப்புறமா உயர் அதிகாரிகள் இவங்க எல்லாம் பார்த்துட்டு, நீ நல்ல ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உன் கிளாஸ்ல பண்ற, உன்னோட கற்பித்தல் செயல்பாடுகள் நல்லா இருக்கு, நீ யூடியூப், இன்ஸ்டா இந்த மாதிரி சமூக வலைதளங்களை விட பேஸ்புக்ல போடு நிறையா அப்படின்னு சொல்லி எனக்கு வழிகாட்டினாங்க. அது மூலமா நான் இப்ப முகநூல்ல போட்டுட்டு இருக்கேன். முகநூல்ல போட்டதுனாலதான் உங்களை மாதிரி இருக்கிற நல்லுள்ளங்கள் எல்லாமே என்ன போன்ற அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களோட கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளை இந்த உலகறிய செய்றீங்க இல்லையா? அதுக்காக பட்டாம்பூச்சி எஃப்எம்க்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றி கூறுகிறேன். மகிழ்ச்சிங்க மேம். இப்ப இந்த ஸ்பான்சர் கொடுக்கறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா, இந்த ஸ்பான்சரை வாங்கி அது மூலமா பசங்களுக்கு ஏதாவது செய்யறீங்களா? ஸ்பான்சர் மூலமா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, பள்ளிக்கும் நிறையவே உதவிகள் கிடைக்குது. நிறைய பெரிய பெரிய மனிதர்கள் சமூக சேவை செய்யறதுல ஆர்வமா இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமா குழந்தைங்களுக்கு நிறைய கிடைக்குது. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் எங்க ஸ்கூல்ல 2 வகுப்பு மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்புறமா பிளாஸ்டிக் பாட்டில தவிர்த்து சில்வர் பாட்டில்ல குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுங்க. இப்ப தமிழக அரசு தண்ணீர் திட்டம், அந்த வாட்டர் பெல் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா? ஆமாங்க. அதை பார்த்துட்டு தொழிலதிபர்கள்லாம் முகநூல்ல இருக்கிற ஐயா சில்வர் வாட்டர் பாட்டில் தமிழ்நாட்டுல இருக்கிற மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஸ்கூலுக்கும் கொடுத்திருக்காங்க. அடுத்தது S2S அமைப்புல இருந்து ஸ்கூல்ல இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே பர்த்டே கிஃப்ட், அதாவது பிறந்த நாள் பரிசு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல்ல பிறந்த நாள் அன்னைக்கு பரிசு கொடுப்பாங்க. அப்புறம் நல்ல ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம போஸ்ட் பண்றோம் இல்லையா, அதை பார்த்துட்டு மணி ஆர்டர் வரும் குழந்தைங்களுக்கு. வெவ்வேறு தலைமை ஆசிரியர்
ஆசிரியர்கள் வேற பள்ளியில வேலை பாக்குறாங்க இல்லையா, அவங்க எல்லாமே கூட நம்ம குழந்தைங்க பேர்ல மணி ஆர்டர் அனுப்புவாங்க, சிறு தொகைய. இந்த மாதிரி ஊக்கப்பரிசு மாதந்தோறும் வரும், புத்தகங்களா கூட வரும், பரிசு பொருட்களா வரும். இது மாதிரி நிறைய கிடைக்குது. பள்ளி முன்னேற்றத்துக்கு இது ரொம்ப பெரிது உதவியா இருக்கு. நான் என்னோட நேரத்தை மட்டும்தான் குழந்தைங்களுக்காக செலவிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காணொளி எடிட் செஞ்சு அதை போஸ்ட் பண்றதுக்கு என்னோட நேரத்தை நான் செலவு பண்றேன். அதனால எனக்கு ரொம்ப நிறைய பயன்கள் கிடைக்குது. அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. குழந்தைங்களுக்கு இந்த உதவிகள் கொண்டு போய் சேர்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளைங்களுக்காக இதை நான் செய்யறேன். ஏன்னா குழந்தைங்க அப்படிங்கிறவங்க என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ். அருமைங்க மேம், அருமைங்க மேம். கடமைய கடமைக்கு செய்யாம விருப்பத்தோட ஆர்வத்தோட மத்தவங்களுக்கு உந்துதலா இருக்கிற மாதிரி செய்றீங்களா, இதுக்கே உங்களுக்கு இன்னொரு தடவை வாழ்த்துக்கள் சொல்றோங்க மேம். நன்றிங்க மேம். மேம், அப்புறம் தமிழக அரசோட பள்ளி கல்வித்துறை வடிவமைச்சிருக்கிற மணற்கேணிங்கிற செயலியில உங்களோட காணொளி இடம்பெற்றிருக்கு இல்லைங்களா, இது எப்படி நடந்தது? இந்த விஷயம் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை தருது? கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சமூக வலைதளங்கள்ல நம்மளா போட்டதை விட பள்ளி கல்வித்துறையில இருக்கிற மணற்கேணி செயல்ல என்னோட வகுப்பறை செயல்பாடுகள் இடம்பெற்றிருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா இது என்னோட இலக்கு, என்னோட லட்சியம்னே சொல்லலாம். நிறைய ட்ரைனிங் டீச்சர்ஸ் நாங்க அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப எங்களுக்கு முன்னாடி அந்த காணொலியில வேற வேற ஸ்கூல் டீச்சர்ஸ் எடுத்த பாடத்தை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப எனக்கு தோணும், இந்த இடத்துல நம்ம டீச் பண்ணி நம்ம வீடியோ டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்தா மத்த டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், இவ்வளவு ஆசையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சில பிரபஞ்ச சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல எனக்கு பூர்ண நம்பிக்கை இருக்கு. அப்படிதான் என்னோட உயர் அதிகாரிகிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. உன்னோட ஆக்டிவிட்டிஸ பார்த்து நல்லா இருக்கு, நீ குழந்தைங்க கூட நல்லா இன்டராக்ட் பண்ற, ஒரு தலைப்பு அறிவியல் பாடத்துல உணவு அப்படிங்கிற தலைப்புல ஒரு ஆக்டிவிட்டிஸ் குடுக்கற, நீ அதை செஞ்சு கொடு, SCRTக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி சென்னையில இருந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு போனாங்க. கண்டென்ட் அதுக்கு பேரு. அந்த உணவு அப்படிங்கிற தலைப்புல நாங்களும் என்னோட குழந்தைகளும் ஒரு செயல்பாடை செஞ்சு கொடுத்தோம். செரிமான மண்டலம் அப்படிங்கிற தலைப்புல. அந்த காணொளி தான் மணற்கேணியில இடம்பெற்றிருக்கு. குழந்தைங்களுக்கும் எனக்கும் குழந்தைங்களோட பெற்றோர்களுக்குமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பாடநூல் கழகம் வெளியிடுற பயிற்சி புத்தகம், ஆசிரியர் கையேடு, இதுக்கு பின்னாடி அட்டைகள், முன்பக்க அட்டைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த அட்டைகள்ல நிறைய பள்ளிகளோட செயல்பாடுகளை புகைப்படங்களா போடுவாங்க. அதுல இதோட 3 தடவை நம்மளோட வகுப்பறை செயல்பாடுகள் இடம்பெற்றிருக்கு. மேம், கேக்குற போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க மேம். உங்க பசங்க எந்த வயசுக்கு வரைக்கும் உள்ளான பசங்க மேம்? 5ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. 10-11 வயசு. அதான் நீங்க அந்த குழந்தைங்களோட ஒன்னா பழகி 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 நீங்களும் குழந்தையாவே மாறிட்டீங்க இல்லையா, அதுதான் பசங்க எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க போல இருக்கு உங்க மேல, இல்லைங்களா? நிச்சயமா மேம், உங்க வகுப்பு பசங்களுக்கு டாக்டர், லாயர் அப்படின்னு பேட்ச் போட்டு விடுறீங்களாமே, என்ன காரணத்துக்காக வேண்டி இந்த மாதிரி செய்யறீங்க? பசங்க இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க? அதுக்கு முக்கியமான காரணமே நான் தான். ஏன்னா என்னோட சின்ன வயசுல ஆசைப்பட்டது நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப நான் டீச்சர் ஆயிட்டு இருக்கேன். எங்க என்னோட லட்சியத்தை நான் தவற விட்டுட்டேன், எங்க நான் மிஸ் பண்ணேன்? ஒருவேளை சரியான முயற்சி பண்ணலையா, ஒரு ஆம்பிஷனுக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கலையா, ஒரு இலக்கு அப்படின்னா அது என்னன்னே தெரியாம நான் பாட்டுக்கு டாக்டர் டாக்டர் சொல்லிட்டு இருந்துட்டேனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பேன். அதனாலதான் இப்ப என் குழந்தைங்களுக்கு 5வதுலயே ஒரு லட்சியம்னா என்ன அப்படின்னு ஒரு குறிக்கோளோட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி பழக்கி கொடுத்துட்டு வரேன். முதல்ல நம்ம பணியில சேர்ந்ததுக்கு அப்புறம் சார்ட் இருக்கு இல்லையா, அந்த சார்ட்ல குழந்தைங்களோட கைய அச்சு வச்சு வரைஞ்சி அந்த கைக்கு உள்ள அவங்களோட ஆம்பிஷனை எழுதி எழுதி கிளாஸ் ரூம்ல ஒட்டுனேன். அதுக்கப்புறம் அது எனக்கு சரியா தோணல, அந்த கையை கட் பண்ணி வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டேன். நீங்க டிவி பாக்குறீங்க இல்லையா, டிவியோட கார்னர்ல ஒட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதுவும் எனக்கு மனசுல சரியாவே படல. லட்சியங்கிறது அவங்க விட்டு கொஞ்சம் கூட பிரிஞ்சே இருக்க கூடாது, அவங்க கூடவே இருக்கணும், அவங்க பிரியவே கூடாது, எப்பவும் அதை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே ஒரு தடவை பேருந்துல பயணம் பண்ணிட்டு இருந்தப்ப நடத்துனர் எல்லாம் பேட்ச் குத்திருப்பாங்க இல்லையா, அத பார்த்தேன். நடத்துனர் இருக்கிற இடத்துல MBBS, டீச்சர், லாயர், மேனேஜர் இந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சேன்னா உடனே ஆன்லைன்ல சர்ச் பண்ணி நேம் பேட்சஸ்
பேட்சஸ் பார்த்தேன் எம்டி நேம் பேட்சஸ் நிறைய இருந்துச்சு. உடனே நான் ஆர்டர் பண்ணி அதுல இருந்து தான் நான் இப்படி டிசைன் பண்ணி இப்ப ஒரு 3 வருஷமா குழந்தைங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்கேன். இது பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்கூலுக்கு யாராவது விசிட் ஹையர் அத்தாரிட்டிஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே அது ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னைக்கு காலையில கூட வேர்ல்டு டிசபிலிட்டி டே நடந்துச்சு. அங்க ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. என் பிள்ளைங்க பேட்ச் குத்திட்டு வெளியே நடமாடிட்டு இருக்கிறத பார்த்து, இது என்னம்மா இங்க வா, என்னது எம்பிபிஎஸ், இது என்ன டீச்சர், ஓ ஆம்பிஷனா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரெண்டா இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு போனாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்குதான் இந்த மாதிரி பேட்ச் கொடுப்பேன். 5th நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னாவே சில்ட்ரன்ஸ் டேக்கு பேட்ச் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளேயே அவங்க இந்த வயசுலயே முடிவு பண்ணிக்குவாங்க, நம்ம இதுதான் ஆகணும்னு மிஸ் கிட்ட சொல்லணும், இதுதான் ஆகணும்னு சொல்லணும். கிளாஸ்க்குள்ள வந்தோன்னு ஜூலைலயே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சோ நம்ம பேட்ச் வாங்கி கொடுத்துட்டோம், அந்த பேட்ச் குத்திட்ட உடனே அதுவாவே அவங்க ஆயிட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், ஆட்டிடியூடு எல்லாமே மாறி ரொம்ப கான்பிடென்ட், ரொம்ப நல்ல கான்பிடென்டா ஃபீல் பண்ணுவாங்க. இன்னைக்கு காலையில ஒரு பேரண்ட் லஞ்ச் கொடுக்க வந்தாரு. அவங்க பொண்ணு ஜென்சிகா பேட்ச் எம்பிபிஎஸ் கொத்திருந்தாங்க. இன்னைக்கு மதியம் நடந்தது. அவரு அங்க இருந்து டாக்டர் ஊசி போடுங்க டாக்டர்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஜென்சிகா உள்ள வரும்போது சிரிச்சுட்டே வந்தாங்க. என்ன ஜென்சி அப்படின்னு கேட்டா, அப்பா இப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால வீட்டுல இருக்கவங்களும் அது சொல்லியே கூப்பிடுறாங்க. இப்ப ஐஏஎஸ் பேட்ச் குத்திருந்தா, ஐஏஎஸ் வந்துட்டாங்கப்பா, மரியாதையா எழுந்திரிச்சு நில்லுங்கப்பா, மரியாதை கொடுங்கப்பா, வணக்கம் சொல்லுங்கப்பா அப்படின்னுவாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீச்சர்னு கூப்பிடுவாங்க. அதனால அந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். மேம், அது குழந்தைங்களோட சந்தோஷத்தை நீங்க சொல்றதே அவ்வளவு சந்தோஷமா சொல்றீங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொல்றதெல்லாம் அப்படி விஷுவலா பாத்துக்கிட்டே வரேன் நானு. எங்களுக்கும் அதுல ரொம்ப சந்தோஷம் மேம். நன்றி மேம். மேம், படிப்பு தவிர வாழ்வியல் சார்ந்து பசங்களுக்கு வேற என்னெல்லாம் சொல்லி தரீங்க? இப்ப வாழ்வியல் ரீதியா அப்படின்னு பாத்தீங்களா, நம்ம வகுப்புல குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்திருக்கேன். எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, துணி துவைப்பாங்க, அதாவது குட்டி குட்டி டவல், கர்ச்சீஃப் இதெல்லாம் எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். அப்புறம் காஞ்சி போன துணிகள் எல்லாம் எடுத்து எப்படி மடிக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கேன். அதாவது அவங்களோட ஷர்ட், பேண்ட், ட்ரௌசர், அவங்களோட ஸ்கர்ட் எல்லாமே அவங்களே மடிச்சுப்பாங்க. அப்புறம் ஜூஸ் போட கத்து கொடுத்திருக்கேன், சூப்பு போட கத்து கொடுத்திருக்கேன், முருங்கைக்கீரை சூப்பு. அப்புறம் புக்ஸ், நோட்டு இதுக்கெல்லாம் அவங்களே அட்டை போட்டுக்குவாங்க. எல்லாருக்குமே அட்டை போட கத்து கொடுத்திருக்கேன். அப்புறம் ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட் எல்லாமே செய்வாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லீடர்ஷிப். எல்லா குழந்தைங்களுக்குமே லீடர்ஷிப் இருக்கு. எவ்ரி மந்த் குழந்தைங்களோட லீடர்ஷிப் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சேஞ்ச் பண்ணி ஸ்டார் ஆஃப் த மந்த்னு சொல்லிட்டு பேட்ச் கொடுப்பேன். அதனாலே அவங்களுக்கு அந்த பொறுப்புகள் மறைமுகமா நல்லாவே வளரும். சமுதாய பொறுப்புள்ள குழந்தையா பின்னால வளர்றதுக்கு இந்த வகுப்பறையில எடுத்துக்கக்கூடிய சின்ன சின்ன பொறுப்புகள் ஒரு உந்துதலா அமையும் அப்படிங்கறது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாம நம்ம பள்ளிக்கூடத்துல 3 மதங்களை சேர்ந்த ஆசிரியர்களும் வேலை பாக்குறோம். அதனால அவங்களுக்கு எல்லா மதத்தை சார்ந்த விழாக்களும் தெரியும், எல்லா மதத்தை பத்தியும் ஓரளவுக்கு தெரியும். சோ மத நல்லிணக்கத்தோட ஒற்றுமையா இருப்பாங்க. எல்லாருக்குமே எல்லா ஃபங்க்ஷன்ஸ், எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் அவங்க விஷ் பண்ணுவாங்க, கிரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க எல்லாருக்குமே. இப்ப நம்ம வகுப்பறையில லீடர்ஷிப் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, எடுத்துக்காட்டா சொல்லணும்னா பிஃபோர் பிரேயர் லீடர், அதாவது 8:50 இருந்து 9:20 வரைக்கும் நமக்கு பிஃபோர் பிரேயர் டைம் நேரத்துல 2 லீடர் வந்துருவாங்க. ஒரு சவுண்ட்ஸ் பேப்பர்னு சொல்லி ஒண்ணு கொடுத்திருப்பேன். அதுல இருக்கிற சவுண்ட்ஸ், சின்ன சின்ன வேர்ட்ஸ், கொஸ்டின் வேர்ட்ஸ் இது எல்லாமே எழுதி போட்டு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 1/2 hour அவங்க சூப்பரா படிப்பாங்க. அடுத்தது லைன் லீடர், பிரேயருக்கு லைனா கூட்டிட்டு போறது, பிரேக் டைம்ல லைனா கூட்டிட்டு வர்றது. பாய்ஸ்க்கு தனியா, கேர்ள்ஸுக்கு தனியா லைன் லீடர் இருப்பாங்க. வாட்டர் லீடர், அந்த குடத்துல கேன்ல நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி பிடிச்சு வச்சுப்பாங்க. மே ஐ கமன் லீடர், இப்ப கிளாஸ்ல 30 குழந்தைங்க இருக்காங்கன்னா மே கமன் மிஸ் சொல்லிட்டு நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். அதனால குழந்தைங்களே 2 பேரு மே ஐ கமன் லீடர் போட்டுருவேன். அவங்க எஸ் கமன் சொல்லுவாங்க. இதனால ஸ்போக்கன் இங்கிலீஷும் வளரும், நமக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். லஞ்ச் லீடர், ஹேண்ட் வாஷ் பண்ணாங்களா, லஞ்ச் டவல் போட்டு சாப்பிடுறாங்களா, டிஃபன் பாக்ஸ் வாஷ் பண்ணி க்ளோஸ் பண்றாங்களா, எல்லா சாப்பாடையும் மிச்சம் வைக்காம சாப்பிடுறாங்களா எப்படின்னு பாக்குறதுக்கு 2 லஞ்ச் லீடர்ஸ். போர்ட் லீடர், டேட் மாத்தணும், அந்த டே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதணும், என்ன பீரியடோ அந்த பீரியடோட நேம் எழுதணும், போர்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கணும். இது போர்டு லீடரோட ஒர்க். அப்புறம் டேபிள் லீடர், டேபிள்ல என்ன பீரியட்னு பார்த்து அந்த THB அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். லைப்ரரி லீடர், நமக்கு லைப்ரரி புக்ஸ் ஸ்கூல்லயே நிறைய கொடுத்திருப்பாங்க. எவ்ரி மண்டே 1 to 2 அந்த அவர்ஸ்ல நமக்கு
ஸ்டோரி புக்ஸ் படிக்கணும் கண்டிப்பா. அது குழந்தைங்களை லைனா உட்கார வச்சு இந்த லைப்ரரி லீடர் வந்து லைப்ரரி புக்ஸ் கொடுத்து படிக்க வைப்பாங்க. அடுத்தது ரேக் லீடர். ரேக் லீடரோட வேலை என்ன அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் நோட்ஸ், ஒர்க் புக்ஸ், 2 lines 4 lines டிக்டேஷன், காம்போசிஷன் இது எல்லாத்தையும் நேம் வைஸா வாங்கி அடுக்கி நீட்டா வச்சுக்கணும். அதே மாதிரி எழுதும் போது அவங்க தான் அந்த நோட்டை ரேக்ல இருந்து எடுத்து கொடுப்பாங்க. இது மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஹோம்ஒர்க் லீடர் நமக்கு வந்து வாட்ஸ்அப்ல கிளாஸ் குரூப் இருக்கு. அந்த வாட்ஸ்அப்ல வந்து எவ்ரிடே ஈவினிங் ஹோம்ஒர்க் மிஸ் என்ன சொன்னேன் அப்படின்னு பாத்துட்டு ஹோம்ஒர்க் போட்டுருவாங்க. அந்த ஹோம்ஒர்க் லீடரே நமக்கு வந்து வீக்லி Thursday மார்னிங் பிரேயர் கண்டக்ட் பண்ண வேண்டி வரும். இந்த கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் திருக்குறள், பொது அறிவு, பழமொழி, உறுதிமொழி, ஸ்லோகம் இந்த மாதிரி பிரிச்சு கொடுப்பாங்க. அதுவுமே இந்த ஹோம்ஒர்க் லீடரோட வேலை. அடுத்தது பீரோ லீடர். ஆஸ் யூஷுவல் பீரோல நிறைய முக்கியமான திங்ஸ் எல்லாம் இருக்கும், அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. கிளாஸ் க்ளோசிங் லீடர். விண்டோ, டோர், லைட், ஃபேன், சுவிட்ச் இதெல்லாம் கிளியரா பாத்துட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. குழந்தைங்க யாரும் உள்ள இருக்காங்களா அப்படின்னு பாத்துட்டு. அப்புறம் கிளாஸ் மானிட்டர். நான் இல்லாதப்ப கிளாஸ மானிட்டைசேஷன் பண்றதுக்கு அந்த பண்றதுக்கு 2 பேர் இருப்பாங்க. இவ்ளோ பொறுப்புகள் வந்து குழந்தைங்க கிட்ட கொடுத்திருப்பேன். எவ்ரி மந்த் இது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். குழந்தைங்க வந்து இந்த பொறுப்பை ரொம்ப பக்காவா பாப்பாங்க. ஒரு 3 months நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது சரியாவே வராது. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா 4th monthல இருந்து நீங்க தான் ரொம்ப ஜாலி பர்சன். சூப்பரா அவங்களே ஹேண்டில் பண்ணிப்பாங்க. நமக்கே சொல்ற அளவுக்கு அவங்க வந்துடுவாங்க. சூப்பருங்க மேம். ஒரு தலைமை சிறப்பா இருந்ததுன்னா எல்லாமே சிறப்பா இருக்குங்கிறதுக்கு நீங்க ஒரு சிறந்த உதாரணமா இருக்கீங்க. இந்த பொறுப்புகளை குழந்தைங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறது மூலமா அவங்க அந்த பொறுப்புகளையும் கத்துக்கிறாங்க. அது இல்லாம பின்னால அவங்களுக்கும் யூஸ் ஆகும் இல்லைங்களா? தேவையில்லாத ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாம் அவங்க ஈடுபடுறது குறையும் நிறைய. நீங்க அந்த சமையல் அப்படிங்கறது வந்து இது ஆண் தான் செய்யணும், பெண் தான் செய்யணும் அப்படின்னு ஒரு காலத்துல இருந்தது. இப்ப 2 பேருக்குமே பொதுவா மாறிடுச்சு. அப்படிங்கிற காலகட்டத்துல சுற்றுச்சூழல் சார்ந்து மாணவர்களுக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வு கொடுக்கறீங்க? அதையும் கொஞ்சம் சொல்லுங்க. சுற்றுச்சூழல் சார்ந்துன்னா அவங்களோட நிறைய கிச்சன் கார்டன் வச்சிருப்பாங்க. இப்ப ஜூன் மாசமே நமக்கு சுற்றுச்சூழல் தினம் வருது இல்லையா? உடனே நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிருவோம். அப்ப வந்து நம்ம லோக்கல் ஏரியாவில இருக்கிற பெடரல் பேங்க்ல இருந்து வந்தாங்க. அவங்க வந்து விதை பென்சில், விதைகள் இதெல்லாம் குழந்தைங்க கிட்ட நிறைய கொடுத்தாங்க. அது நாங்க குட்டி குட்டி பாக்ஸ் வாங்கி அதுக்குள்ள போட்டு வச்சோம். ஏன்னா சீட்ஸ் வந்து முள்ளங்கி, கேரட், பீன்ஸ், கொத்தவரங்காய், கீரைகள், தக்காளி, மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டி விதைகள் கொடுத்திருந்தாங்க. அது எல்லா குழந்தைங்களுமே அவங்க வீட்டுல கிச்சன் கார்டன்ல போட்டு அது வளர்த்தி இப்ப வந்து அதுல இருந்து 2 பாகக்காய் கூட தேனிலாம் அப்படிங்கிற மாணவி எனக்கு பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பெடரல் பேங்க்ல மேனேஜர் மேம் பேரு கோகிலா. அவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்புனேன். பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஒரு சில குழந்தைங்க கொடுத்தோம் அப்படின்னா அதை வீணா பண்ணிருவாங்க. ஆனா அந்த குழந்தைங்க வந்து கண்டினியூஸா எனக்கு போட்டோஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னோம்னா அந்த சில்வர் வாட்டர் பாட்டில், அப்புறம் மஞ்சள் பை, இதுவுமே வந்து நாங்க கொஞ்சம் இந்த பிளாஸ்டிக் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு. கண்டிப்பா இப்ப வந்து MHRDல இருந்து ஆளுக்கு ஒரு மரம் வளர்க்கணும், வீட்டுல செடி நடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதை வச்சு அந்த போட்டோஸ் அப்லோட் பண்ணணும்ட்டு அதுக்காகவே என் குழந்தைங்க வந்து கொய்யா செடி, அப்புறமா வேப்பம் செடி இதெல்லாம் கொண்டு வந்து அவங்க வீட்டுல இடம் இருந்துச்சு அப்படின்னா நட்டு வச்சு எங்களுக்கு போட்டோஸ் எல்லாம் அனுப்புனாங்க. இப்பவும் அதை பராமரிச்சுக்கிட்டே வராங்க. இதனால எங்க பள்ளியில இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே MHRDல இருந்து ஆன்லைன் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ரிசர்வ் பண்ணிருக்கோம் நாங்க நிறையவே. சூப்பருங்க மேம். மேம், அரசு பள்ளியில படிச்சாவே ஆங்கிலம் சரியா வராது, அந்த ஃப்ளூயன்சி கிடைக்காது அப்படின்னு ஒரு தப்பான அபிப்பிராயம் நம்ம பொதுமக்கள்கிட்ட இருக்குது. இங்கிலீஷ கத்து கொடுக்கறதுக்காக, அந்த ஃப்ளூயன்சி வர்றதுக்காக பசங்களுக்கு நீங்க சிறப்பு முயற்சியா ஏதாவது செய்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா பேரண்ட்ஸ் மத்தியில இந்த மாதிரி ஒரு தாட் இருக்கு. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சப்ஜெக்ட் இங்கிலீஷ் தான். அதனாலதான் வந்து இங்கிலீஷ் அப்படின்னாவே குழந்தைங்க கொஞ்சம் ரீட் பண்றதுக்கு பயப்படுவாங்க, அப்புறம் பேசுறதுக்கும் ரொம்ப ஹெசிடேட்டா ஃபீல் பண்ணுவாங்க. இத ஃபர்ஸ்ட் நம்ம மெயினா அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்றதுனாலதான் கிளாஸ்ல என்டர் ஆனோடனே நான் சவுண்ட்ஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையில ஜாயின் பண்ணதுல இருந்து அந்த சவுண்ட்ஸ் வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அது ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்ஸ் எல்லாத்துக்குமே சவுண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருவேன். அடுத்தது 2 letter வேர்ட்ஸ். நான் பிஃபோர் பிரேயர் லீடர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிஃபோர்
பிஃபோர் பிரேயர்ல தான் இந்த வேலையெல்லாம் நடக்கும். ஏன்னா கிளாஸ் அவர்ல நமக்கு சப்ஜெக்ட் முடிக்கிறதுக்கு டைம் பத்தாது. சோ பிஃபோர் பிரேயர்ல இதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வெள்ளா வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் சவுண்ட்ஸ், அடுத்தது 2 லெட்டர், அடுத்தது கொஸ்டின் வேர்ட்ஸ், ப்ரனவுன்ஸ், அதுக்கப்புறம் குட்டி குட்டி 2 லெட்டர் சேர்ந்தா எப்படி ப்ரனவுன்ஸ் பண்றது அப்படிங்கறத எழுதி கொடுத்திருப்பேன். எல்லாமே கம்ப்ளீட்டா அந்த சவுண்ட்ஸ் பேப்பர் ஃபுல்லா தரோ பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் நாங்க ரீடிங் போயிடுவோம். ரீடிங் முடிச்சிட்டாவே போதுமே. அடுத்தது நாங்க இப்ப ஸ்போக்கன் வந்துட்டோம். ஸ்போக்கன் வந்தோன்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மிஸ் எனக்கு வாயில நுழையல, எனக்கு வேண்டாம், வேற யாருக்காவது கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க பாய்ஸ். சரி ஓகே விட்டுடுங்கடா, வரலன்னா ட்ரை பண்ணி பாருங்க, இல்லன்னா வேண்டாம் விடுங்க. அவங்க ரொம்ப புஷ் பண்ணோம்னா அது மேல வெறுப்பு வந்துடும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன மாசம் வச்சுக்கோங்களேன் இது நடந்தது, விட்டுட்டேன். சரி ஓகே கேர்ள்ஸ்க்கு மட்டும் குடுக்கறேன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் கொடுத்து ஸ்போக்கன் வீடியோ அப்லோட் பண்ணதுதான் உடனே மணி ஆர்டர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கேர்ள்ஸுக்கு. பார்த்தாங்க பாய்ஸ், மிஸ் எனக்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆக்டிவிட்டி வேணும், எனக்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இப்ப ஹோம்ஒர்க்கே பாதி ஃபுல்லாவே ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆக்டிவிட்டி தான் ஹோம்ஒர்க்கே போயிட்டு இருக்கு. இப்ப எது சென்டென்ஸ் கொடுத்தாலும் 3 வேர்ட்ஸ் 4 வேர்ட்ஸ் இருக்கிற சென்டென்ஸ் கொடுத்தாலுமே மிஸ் 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 ரொம்ப ஆக்டிவா அவங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க பாய்ஸ். எனக்கு பார்க்கவே கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. சின்ன சின்ன ஊக்க பரிசு குழந்தைங்களை எப்படி எல்லாம் மோட்டிவேட் பண்ணுது அப்படிங்கறத நான் கண் கூட பார்த்தேன். சரி ஓகே நம்ம மணி ஆர்டர் கூட வரலன்னா என்ன, நம்மளே கொடுப்போம் அப்படின்னு தான் லாஸ்ட் வீக் எங்க வீட்டுல இருக்கிற பேனா, பென்சில், கீ செயின், ஸ்கெட்ச், குட்டி குட்டி பர்த்டேக்கு கொடுத்த அந்த போட்டோஸ், ஃப்ரேம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் எல்லாரும் நல்லா படிச்சீங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நல்லா பேசுனீங்கன்னு சொல்லிட்டு கிளாஸ் ஃபுல்லா எல்லாருக்குமே கொடுத்தேன் நானு. இப்ப மேக்சிமம் எல்லாருமே ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. சூப்பருங்க மேம். குட்டிஸ் உலகத்துல நீங்க தான் ராணி. உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மேம். சமூக வலைத்தளங்கள்னாவே நேரத்தை வீணடிக்கிற ஒண்ணு, அதுல நம்ம செயல்படுறதால எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிற ஒரு கருத்தும் நம்ம மக்கள் கிட்ட இருக்கு. அதைய உடைக்கிற மாதிரி நீங்க சமூக வலைத்தளங்கள்ல பதிவிடுறது மூலமா உங்களோட பள்ளிக்கோ மாணவர்களுக்கோ இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்து உதவிகள் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு வேற சொல்லிருக்கீங்க இல்லைங்களா? கண்டிப்பா மேம். ஃபர்ஸ்ட் சில்வர் பாட்டில் ஒரு கிளாஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் அத பாத்துட்டு மத்த 8th ஸ்டாண்டர்ட் 7th 6 7 8லயுமே எனக்கு மிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அவங்களோட ஆக்டிவிட்டிஸ், கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே போஸ்ட் பண்ணோம் அப்படின்னே இப்ப பெரிய கிளாஸும் இருக்கா அவங்க ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 டேஸ்க்குள்ள வரப்போகுது 8th ஸ்டாண்டர்டுக்கும் ஒரு 50 பாட்டில்ஸ் வரப்போகுது. இந்த மாதிரி என் கிளாஸ்க்கு மட்டும் இல்லாம எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வாய்ப்புகள் இது மூலமா கிடைக்குது. சமூக வலைதளத்துல குழந்தைங்களோட ஆக்டிவிட்டிஸ் நான் போஸ்ட் பண்றது மூலமா. இப்ப காமன் ஃபெஸ்டிவல்ஸ், கிளப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பெரிய கிளாஸ்ல நிறையவே பண்ணுவாங்க குழந்தைங்க. இப்ப JRC இருக்கு, அப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ் சம்பந்தமா மன வீழ்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு, சயின்ஸ் கிளப் இருக்கு, இங்கிலீஷ் கிளப் இருக்கு, தமிழ் இலக்கியம் மன்றம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கிளப்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய ஆக்டிவிட்டிஸ் குழந்தைங்க மத்தியில போயிட்டு இருக்கு. இது எல்லாமே வெளியில இருந்து பாக்குற சாதாரண மக்களுக்கு தெரியாது. இத நம்ம ஒரு சமூக வலைதளங்கள்ல எங்க பள்ளியில இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் பண்றோம், எங்க குழந்தைங்க கிட்ட இவ்வளவு திறமைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம வெளிக்கொண்டு வந்தோம் அப்படின்னா வெளியில இருந்து பாக்குற நல்ல உள்ளங்கள் கிட்ட இருந்து நிறைய வரவேற்பு கிடைக்குது. தவறான விஷயங்களை நம்ம கண்டுக்க தேவையில்லை. நம்மள ஊக்கப்படுத்துறவங்களை நம்ம அரவணைச்சு போலாம் இல்லையா? அது மூலமா கிடைக்கிற பயன்களை நாம அந்த குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கரூர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் குழந்தைங்க இந்த ஜி தமிழ், விஜய் டிவி, சூப்பர் சிங்கர் வரைக்கும் போயிருக்காங்க இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் எப்படி இருக்கும்? சமூக வலைதளங்கள்ல அந்த ஆசிரியை பதிவு பண்ணனதுனாலதான் இல்லையா? நிறைய குழந்தைங்களை தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை நேரடி பார்வைக்கு இந்த சமூக வலைதளங்கள்ல இருக்க செயல்பாடு மூலமா அவங்களோட பார்வைக்கு கொண்டு போலாம். ஏன்னா அவங்களாலேயே எவ்வளவு கணக்கான பள்ளிகள் இருக்கு, லட்சக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க, அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. தனித்துவமா பதிவு பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா அவங்க பார்வை நம்ம மேல விழும். நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். அதனால இது நேர விரயம்னு சொல்ல முடியாது. இது ஒரு பயனுள்ள ஒரு பிளாட்ஃபார்ம். எங்களை மாதிரி அரசு பள்ளி குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். எங்களோட பள்ளியும் முன்னேற்றம் அடையும்,
எங்களோட குழந்தைங்களோட வாழ்க்கையிலயும் நாங்க ஒரு ஸ்டெப் அஹெடா போயிட்டு இருப்போம். எங்களோட லைஃப் லிஃப்ட் அப் ஆகுது இந்த சமூக வலைதளம் மூலமா. சூப்பருங்க மேம். பயன்படுத்துற மாதிரி பயன்படுத்தினா எல்லாமே பயனுள்ளதா தான் இருக்கும் இல்லைங்களா? சிலம்பம், கராத்தே இது மாதிரி தற்காப்பு கலைகள் போயிட்டு இருக்கு பள்ளியில. சூப்பருங்க மேம். அப்புறம் மாணவர்களுக்காக இவ்வளவு அர்ப்பணிப்போட பணி செஞ்சிட்டு இருக்க உங்களுக்கு இது வரைக்கும் பாராட்டுகள், விருதுகள்னு ஏதாவது கிடைச்சிருக்குங்களா? அந்த மாதிரி இருந்தா அத பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாதது என்ன அப்படின்னா, ஆன்லைன் மூலமா கனவு மெய்ப்பட படைப்பகம் சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல ஒரு NGO அமைப்பு நடத்துனதுல கின்னஸ் ரெக்கார்ட் மாதிரி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆன்லைன்லயே நாங்க குழந்தைங்க படிச்சு 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 அனுப்பிக்கிட்டே இருக்கணும். அவங்களோட வீடியோவை அனுப்பிட்டே இருந்தோம். அது மூலமா எனக்கு அவங்க ஒரு அப்ரிசியேஷன் சர்டிபிகேட்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப அக்னி சிறகுகள் அறக்கட்டையில தஞ்சாவூர்ல திருக்கருக்காவூர்ல நடந்தது. அதுல நல்லாசிரியர் விருது கொடுத்தாங்க. உயர் நீதிமன்றத்தோட நீதி அரசர் கையால நான் அதை வாங்கினேன். பெரிய பெரிய ஜாம்பவங்கள் நிறைஞ்ச அந்த அவையில வாங்கினது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட தேனியில நடந்த ஒரு விழாவுல எனக்கு நன்னெறி ஆசிரியர் விருது அப்படின்னு ஒரு விருது கொடுத்தாங்க. மதுரை இலக்கிய மன்றத்துல இருந்து ஒரு IPS ஆபீசர், IRS ஆபீசர்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் முன்னிலையில அது கிடைச்சது. அதுவும் ரொம்ப சந்தோஷம். இது எல்லாமே இந்த சமூக வலைதளங்கள் மூலமா. முக்கியமா குறிப்பிடணும்னா ஒரு பட்டாம்பூச்சி FMல இருந்து எனக்கு நேர்காணல் வந்திருக்கு இல்லையா, அழைப்பு, அதுவுமே இந்த சமூக வலைதளம் மூலமா தான். உண்மையை சொல்ல போனா எனக்கு இந்த FM எவ்வளோ FM இருக்கு, ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பேரு பட்டாம்பூச்சி. நான் வாட்ஸ்அப்ல ஆகட்டும் மெசேஜ்ல ஆகட்டும் மேக்சிமம் யூஸ் பண்ற ஒரு ஸ்மைலி எது அப்படின்னா இந்த பட்டாம்பூச்சி ஸ்மைலி தான் யூஸ் பண்ணுவேன். அதனால பட்டாம்பூச்சி FMன்னு சொன்னானே எனக்கு ரொம்பவே என்ன சொல்றது, என்ன இந்த பிரபஞ்சத்துக்கு இவ்வளவு பெரிய சக்தியா, எனக்கு பட்டாம்பூச்சி FMல இருந்து நேர்காணலுக்கு அழைப்பா. ஆஹா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நன்றி எல்லாருக்குமே. மேம் உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மேம். நீங்களே ஒரு பட்டாம்பூச்சிய மாறி பறந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்குங்க மேம். அப்புறம் மேம் அப்படியே உலக மாணவர்களுக்கும் ஏதாவது சொல்லுங்களேன். கண்டிப்பா. கிளாஸ்ல அடிக்கடி நான் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவங்களை கவனிக்கவே கூடாது. அவங்க என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்க, எதுவுமே கவனிக்க கூடாது. உன்னோட இலக்கு என்ன, அதை நோக்கி உன்னோட முயற்சியை செய்துகிட்டு பயணிக்கணும். அப்பதான் நீ ஜெயிக்க முடியும். ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும், ஒரு கேம்ல விளையாடிட்டு இருக்கும் போது கூட ஓட்டப்பந்தயம் வச்சோம்னா பக்கத்துல பாட்டு ஓடிட்டு இருப்பாங்க. அவங்க இலக்கு சீக்கிரமா அடைய மாட்டாங்க. யாருமே பாக்காம சீக்கிரமா ஓடிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் சீக்கிரமா போய் அவனோட இலக்கை அடைவாங்க. அதனால பக்கத்துல இருக்கவங்களை கவனிக்கூடாது. நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணணும். சுத்தி இருக்கிறவங்களை பாத்துட்டு இருக்கிறது, பேசிட்டு இருக்கிறது, இது எல்லாமே நேர விரயம் அப்படின்னு நான் சொல்வேன். மேக்சிமம் நம்ம ஒருத்தங்கிட்ட பழகும் போது அவங்க கிட்ட இருக்கிற பிளஸ் பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்கும். அவங்க கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கும். அதை மட்டும் தான் எடுத்து எடுத்து நம்ம மனசுக்குள்ள போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸோ இல்ல கெட்ட பழக்கத்தையோ நம்ம எதுவுமே கண்டுக்க கூடாது. நீங்க அந்த மாதிரி அவங்க கிட்ட பார்த்து பழகும் போது நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து எடுத்து உங்க மனசுக்குள்ள போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ் ரொம்ப க்ளோவாகும், ரொம்ப அழகாயிடுவீங்க. உங்களை பின்னாடி சுத்தி ஒரு ஒளியா இருக்கும், ரொம்ப அழகா இருப்பீங்க, பார்க்கவே இனிமையா இருப்பீங்க. அதனால ஒருத்தங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்துக்கு மட்டும் தான் நீங்க நோட் பண்ணணும். கெட்ட விஷயங்களை பத்தி கண்டுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அதனாலயே என் கிளாஸ்ல யாரும் யார பத்தி குறை சொல்லவே மாட்டாங்க. அப்படியே தப்பி தவறே ஒருத்தங்க சொன்னா கூட, ஏய் மிஸ்கிட்ட குறை சொல்லாதீங்க, போச்சு அவன் மனசு அழுக்க ஆயிடும் அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க. குறை சொல்ல வந்தா குறை சொல்லவே மாட்டான், போயிடுவான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நித்தின் லைன் லீடரா இருந்தாரு லாஸ்ட் மந்த். மிஸ் அடம் பண்ணிட்டே இருக்காங்க மிஸ், லைன்லயே வர மாட்டேங்கிறாங்க மிஸ், என்னால அடக்கவே முடியல மிஸ், கூச்சு ஓடுறாங்க மிஸ், செப்பல் போட மாட்டேங்கிறாங்க மிஸ், வாஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க மிஸ். கம்ப்ளைண்ட். நித்தின் நீங்க வாங்கல, உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்க கிட்ட எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, அதுல ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு தான் சொன்னேன். அவ்வளவுதான் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு பேக் அடிச்சிட்டாங்க. அடுத்தது 3 மணி இன்டர்வெல்ல வந்தாங்க. மிஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லைனா வந்தாங்க மிஸ், பின்னாடி கை கட்டிட்டு ஸ்ட்ரைட்டா சூப்பரா வந்தாங்க மிஸ் அப்படின்னாங்க. ஏய் நித்தின் உங்களுக்கு எப்படி பாராட்டி சொல்றாங்க பாருங்க லைன் லீடர் அப்படின்னு. பாய்ஸுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆஹா நித்தின் அவங்க
வந்தாங்களோ இல்லையோ நிதின் வந்து லைன் வந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம், கிளாப்ஸ். அப்புறம் அவ்வளவுதான். இப்ப இருந்து அவங்க நிதின் ஒரு கம்ப்ளைண்ட்டும் சொல்றது கிடையாது. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை மட்டும்தான் பாக்கணும் சில்ட்ரன், அப்பதான் நீங்க அழகா இருப்பீங்கன்னு சொன்னோடனே குறை சொல்லணும்னு நினைச்சா கூட குறையே சொல்ல மாட்டாங்க. அத பாசிட்டிவா சொல்லுவாங்க. இப்ப நான் இப்ப சப்போஸ் ஆபீஸ்க்கு சைன் போட போகணும் இல்ல ரெஸ்ட் ரூம் போகணும்னா கிளாஸ் பாத்துக்கோங்க சில்ட்ரன் அப்படின்ட்டா போர்ட்ல வந்து அடங்காதது மிக மிக அடம் அப்படிலாம் எழுத மாட்டாங்க. அமைதி அப்படின்னு போட்டு யார் அமைதியா இருக்காங்களோ அவங்க பேரை போடுவாங்க. இன்னைக்கு வந்து ஸ்ரீதரும் ஜென்சியும் ரொம்ப அமைதின்னு பேர் வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மிச்சர் பாக்கெட்டும் ஒரு கேக்கும் கொடுத்தேன் நானு. போட்டு கொடுத்து வாழ்றத விட தட்டி கொடுத்து வேலை வாங்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா? சூப்பருங்க மேம். இவ்வளவு நேரம் பட்டாம்பூச்சி எஃப்எம்காக வேண்டி குட்டி உலகத்துல இருந்து ஒரு குட்டி தேவதைய கூட்டிட்டு வந்து நாங்க நேர்காணல் நிகழ்ச்சி எடுத்ததுல உண்மையில ரொம்ப 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 மகிழ்ச்சியோட இருக்காங்க மேம். மேலும் மேலும் வந்து நீங்க இன்னும் வளரணும். வாழ்த்துக்கள். கண்டிப்பா பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் பொறுமையா என்னுடைய நேர்காணல கேட்டு ரசித்ததுக்கு ஆசிரியர் சமுதாயத்தின் சார்பாகவும் என்னோட குழந்தைகள் சார்பாகவும் என்னோட பள்ளி சார்பாகவும் என்னோட உயர் அதிகாரிகள் சார்பாகவும் என்னை நேர்காணல் அழைச்ச பட்டாம்பூச்சி எஃப்எம்முக்கும் உங்களுக்கும் உங்களுடைய தலைமை அதிகாரிகளுக்கும் உடன் பணிபுரிபவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி. நன்றி நேயர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இலக்கியம் சமூகம் என கடை கோடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல